எல்லாம் சேரில் உட்கார யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் ட்ரெஸ்ஸை பூரா இதில் போடுறது. வேறு புக்கெல்லாம் இதில் இருக்குது. நோட்டு தலைவணி நட்டுச்சு. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா கேமராவில் சென்டராக உட்காந்துருக்கேன்னா என்னன்னு தெரியலையே. வீடியோ ஆஃப் பண்ணிட்டும் பார்க்க முடியாது. சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் நான் பேசுகிறது தெரிஞ்சால் போதும். மைக் போட்டிருக்கேன். பேசுகிறது தெரிஞ்சாங்கிறோம் பார்த்தீங்களா, கேட்டால் போதும். ஓகே. ஸோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து வீடியோவாக எதுவும் இல்லைங்க. சும்மா நான் கொஞ்ச நேரம் பேச போகிறேன். பேசலாமா? நீ வேலையே செய்ய மாட்டேன், இப்போ பேச ஆரம்பிக்கிறியா அப்படிங்கிற மாரி பேசுகிறேன். மீனிங்ஃபுல்லாக தான் பேச போகிறேன். கொஞ்சம் சீரியஸாக தான். ஸோ ஃபுல்லாக கேட்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 2 வருடமாக ஆகுது. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த 2 வருஷத்துக்கு மேலே இத்தனை சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏதோ ஒரு கிராமத்தில், கடைக்கோடி கிராமத்தில் இருந்துக்கிட்டு எங்களோட வாழ்க்கை முறையை வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அதை பார்த்து ரசித்து நல்லா இருக்குன்னு பாராட்டுறீங்கள, அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த பாராட்டுகள்லாம் தான் நீங்களாம் இப்படி பாராட்டுறதுனால தான் இந்த 2 வருஷமாக அந்த சேனல் போயிட்டுருக்கு. இல்லைனா அவ்வளோதான், எப்பயோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போயிருப்போம். வேறு வேலைன்னா வேறு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இப்போ இந்த சேனலை பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட நல்லா பேசணுன்னு ஆசை. என்னன்னா, இவ்வளோ நாளாக ஒரு கேள்வி இருக்குது. நான் வேலை செய்ய மாட்டேறேன், எதுவுமே பண்ண மாட்டேறேன், ஒன்றுமே பண்ண மாட்டேறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கேள்விகளை நான் சீக்கிரம் முறியடிக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரங்களில் இப்போ இன்னையிலேருந்து. என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல, விவசாய வேலை பார்க்குறதில்ல, எந்த ஹெல்ப்புமே என்கிட்டேருந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பிள்ளையா பற்றத்துக்கு என்கிட்டேருந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம என்ஜாய் பண்ணது போதும் இல்லைங்களா? நமக்குன்னு ஒரு வயசை தாண்டி நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். வயசை சொல்லக்கூடாது, எனக்கான வயசை தாண்டி நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்பா அம்மாவுக்காக அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். இம்ப்ரூவ்னா எதுவும் அப்படி கிடையாது, அவங்களோட சுமைகளெல்லாம் குறைக்க போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதில் பாதி வேலையை நான் எடுத்து செய்கிற மாதிரி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன். அவங்களுக்கான வயசு அப்பாவுக்குலாம் 55 வயசு தாண்டிடுச்சு, அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட 50 வரப்போகுது. நான் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளோ வயசு வரையும் அவங்களால உழைக்க முடியும். இனிமேல் உழைக்கிறது அவங்க வயசை தாண்டி உழைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்னால் முடிஞ்ச உதவி என்னன்னா, அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்கள சந்தோஷமாக வச்சு. ஏன்னா ஏஜ் ஆக பாடியில் சத்து இருக்காது. முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சாப்பாடு, அதை வச்சு தான் இப்போ வர அவங்க உழைப்புக்கு உதவுது. இனிமேல் அப்பாவை பார்க்கவும் அம்மாவை பார்க்கவும் எனக்கு முடியல. என்னால் திமிராக உட்காந்துட்டு சொல்கிறேன்னு நினைக்காங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். என்னால் முடியல உண்மையாகவே. நான் நினச்சி பார்த்தேன், ஸோ போதும், இது வரைக்கும் அவங்க உழைச்சது போதும், இதுதான் அவங்களுடைய லாஸ்ட் ஏஜ்னால் இதோட லிமிட் போதும். இனிமேல் நம்ம தான் அதிகமாக உழைக்கணும், அவங்க உட்கார வச்சு பார்க்கணுன்னு ஆசை. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு சத்தான உணவு டெய்லியும் அவங்களால என்னால் முடிஞ்சதாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இனிமேல் நடக்க போகுது. அப்புறம் என்னென்னா, அம்மா அப்பா நம்ம ஊரை தவிர்த்து அதிகமாக எங்கேயும் போய் சுற்றி பார்த்தது கிடையாது. அதுபோல் நிறைய இடங்களுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு நல்ல துணிமணி வாங்கி தரணுன்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு அப்பாவுக்கெல்லாம் நீங்கள் அப்பா வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒன்று ட்ரெஸ் இருப்பார், இல்லைனா சட்டை போடாமல் இருப்பார். அப்படியே ஊருக்கு எங்கேயாவது போனால் கூட கையை விட்டு இந்த ட்ராக் ஃபுல்லாக காட்டுறேன்னு பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா,
ஃபுல்லாக என்னோடய செட்டு தான் அதிகமாக இருக்கும். அவருக்குன்னு ட்ரெஸ் எதுவுமே இல்லை. இனிமேல் அவருக்கு துணி எடுத்து கொடுத்து அவரை 4 இடத்துக்கு போனால் நல்லபடியாக போயிட்டு வர மாதிரி ஒரு ஆளாக்கணும். அடுத்தது அம்மாவையும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். நிறைய இடங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். நல்ல சாப்பாடு நிறைய இடத்துல அழைச்சிட்டு போய் அவங்களாம் இப்போ நம்ம வேலை செய்கிறோம், வீட்டில் இருக்கோம், வேலை செய்கிறோம், வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற லைஃபே டெய்லியும் அன்றாட வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் மாற்றி அதான் ஒரேடியாக மாற்றிட முடியாது. ஏதோ நேரம் கிடைக்கிறப்ப மாதத்துக்கு 1 மாதத்துக்கு இல்லாட்டி 2 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் அவங்கள நல்ல நல்ல ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும். பெரிய பெரிய இடங்கள்லாம் சொல்கிறோம்ல, அந்த இடத்துக்கெல்லாம் அம்மா அப்பாவை அழைச்சிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். இதான் மக்களே, இனிமேல் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து அதிகமாக அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிற காணொலியாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். என்னால் முடியும்னு நம்புகிறேன். நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேங்கிறது வந்து நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா வேலையே செய்யலை இது வரையும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. கேமராவில் எடுக்க முடியாது. நானும் வேலை செய்வேன், எல்லாம் பண்ணுவேன், போவேன், வருவேன். ஆனால் அதிகமாக அப்பா அம்மா அளவுக்கு பண்ண மாட்டேன். இந்த வயசுக்கு அவங்கள தாண்டி நான் உழைக்கணும். ஆனால் கம்மியாக தான் உழைச்சிட்ருக்கேன். இனிமேல் வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன் மக்களே. அப்புறம் என்ன, அதான் விவசாயத்துலேருந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாத்துலேயும் நல்லா பார்த்துக்கணும். நிறைய இடங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். அப்புறம் இதான் இப்போதைக்கு எனக்கு மைண்டில் இருக்குது. சரி, இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஃபோன் பேசுகிறான்னு உங்களுக்கு நிறைய கேள்வி பதில் இருக்குது. அந்த கேள்வி பதிலுக்கும் அப்படியே நான் ரீப்ளை பண்ணுறேன். ஏன்னா சில பேர் சொல்கிறீங்க, இந்த பாப்பாவுக்கு புண்ணியதானம் பண்ணப்போ மாமாவோட அம்மா அப்பா வரலையான்னு கேட்டீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அது எப்படி அவங்க வராமல் இருப்பாங்க? அவங்களோட அம்மா தான் வந்து மாமாவுக்கு அது குட்டி பாப்பாவுக்கு கொலுசு எல்லாம் போட்டது. மாட்டி விட்டாங்களோ அவங்க தான் அவங்க அம்மா அப்பா. ஸோ அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா வெளியில் யாருக்கும் அதிகமாக சொல்லலை. அப்புறம் சில பேர் சரி நல்லதுன்னு எடுத்துப்பாங்க. சில பேர் என்ன மொதல் குழந்தைக்கு சொன்னாங்க, 2வது குழந்தைக்கும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு இதாக வருவாங்க. அதுக்காகலாம் சொல்ல நமக்குள்ளேயே முடிச்சுக்கணும். எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி அதோட முடிச்சுக்கிட்டோம். இதுதான், யாரும் வரலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வந்தாங்க அவங்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து காணொலி பார்க்குறீங்களா, ஒரு காணொலியாக மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் ஏன் அது, அதில் ஏன் அது அப்படிங்கன்னு நியாயமான கேள்வியை கேளுங்க. நிறைய பேர் தப்பாலாம் புரிஞ்சுக்கிறீங்க. அது குறை தான், எங்கள் மேலேயும் குறை. நாங்கள் எல்லாத்தையும் சொல்லாமே இருந்திருக்கோம். இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வந்து அப்பாவும் நானும் வீடியோ பண்ணுறதோடய இருந்தோம் 1 வருஷத்துக்கு. ஃபேமிலியை யாருமே காட்டாமல், யாரையாவது ஒருத்தரை காட்டிட்டா இன்னும் அவங்க யார் இவங்க யார் அப்படின்னு கேள்வி வருமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்பாவும் நானும் மட்டுமே வீடியோ போட்டுட்ருந்தோம். ஃபேமிலிக்குள்ளே வந்து அம்மா அப்பா எங்கள் லைஃப் ஸ்டைலில் காட்டணும்னு அவசியமே இல்லை, காட்டக்கூடாது அப்படின்னு இருந்தோம். ஏன்னா தப்பான கமெண்ட்ஸ் வந்துடும், அம்மா அப்பா இல்லாட்டி வீட்டில் உள்ளவங்களை யாரையாவது பேட் கமெண்ட் போட்டுருவாங்கன்னு நான் ரொம்ப நாள் வந்து யாரையுமே காட்டாமல் தான் வச்சுருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சரி அம்மாவை காட்டுவோமே, இப்பயும் பாருங்கள், அம்மாவை காட்டுவேன், என்னை காட்டுவேன், எங்கள் நித்திவிக்க காட்டுவேன், எங்கள் பாப்பாவை எப்போயாவது ஒவ்வொரு வீடியோவில் காட்டுவேன், மாமாவை காட்டுவேன், அவ்வளோதான். இதை வந்து நிறைய பேர் வீடியோவில் வரலையே, ஸோ இவங்க வந்து தனி கொடுத்தனம் போயிட்டாங்களா இல்லை இப்படி, அதுலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கோம். இப்போ எங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் நீங்கள் வீடியோவிலே காட்ட மாட்டீங்க, வீடியோவிலே வர மாட்டீங்க, வேலையே செய்ய மாட்டீங்களான்னு நினைத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு வீட்டில் இருந்துட்டு எப்படி எல்லோரும் வேலை செய்யாமல் இருப்போம்? எல்லோரும் வேலை செய்வோம். அவங்க வந்து வீடியோவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீடியோவில் வரக்கூடாதுன்னு. அது இல்லாமல் அவங்கள நான் வீடியோவை எடுத்து போட்டுட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு தப்பான கமெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால தான் நான் யாரையுமே காட்டாமல் வச்சுருக்கேன். அப்படி எல்லாத்தையும் என் வீடியோவில் பார்க்கணுன்னா என்னுடைய மேரேஜ் எப்போயாவது நடக்கும் இல்லையா? எப்போ நடக்குதில்ல, எப்போயாவது நடக்கும்ல, அப்போ பாருங்கள் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. இது அடுத்தது வந்து என்ன தான் சார் நிறைய பேர் வேலையை செய்ய மாட்டேன்னு திட்டீங்க. கன்ஃபார்ம் வந்து நான் வேலையை செஞ்சதில்லைங்க, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நானும் வேலை செஞ்சேன் வந்தாங்க, அவ்வளோ வேலை செய்வேன், போவேன், வருவேன். இப்போ இடையில அல்சர் வந்துச்சு, அதுலேருந்து தான் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்கேன். இல்லாட்டி நானும் வேலை செஞ்சேன் வந்து இந்த காட்டில் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். அதெல்லாம் என்ன வீடியோவாக எடுக்க ஆள் இருக்காது, அவ்வளோதான். ரொம்ப நேரம் பேசிகிட்டே போகிறோனோ. அதான் மக்களே, ஒரு 4 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு டெய்லியும் வந்து ஹெல்த்தான ஃபுட்ஸு, உணவு, இங்கிலீஷ் சொல்லனா அதையா சொல்லிவிட்டேன், சாப்பாடு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அவங்களுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கணும். 3வது வந்து அவங்கள நல்ல நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். 4வது வந்து பெரிய பெரிய இடத்துல போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்.
இந்த டெய்லி ஹெல்த் ஃபுட்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்துடும், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இவன் இன்னைக்கு பண்ணானா பண்ணலையான்னு கூட அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் டே ஃபுல்லாக நடக்கிறத காட்ட முடியாது. காலையில் என்ன கொடுக்குறேன், மதியம் என்ன கொடுக்குறேன், ஈவினிங் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத வேணால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். என்னால் முடிஞ்சது தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடலாம் இல்லை. அவங்களுக்கு தகுந்த இந்த வயசில் ஒரு உணவு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா இருப்பாங்களோ அந்தந்த மாதிரி உணவு கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்கள் தம்பி, அப்பா அம்மாவுக்கு இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்லபடியாக வரவேற்கிறேன். அவங்கள இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு ஒரு ஆசை வருது. ஏன்னா காலங்கள் ரொம்ப ஓடிடுச்சு. இனி கையை விட்டு எண்ணிடலாம் எல்லாருமே. அம்மா அப்பாக்கெல்லாம் வயசாகிடுச்சு. நான் எத்தனை வயசு வரையும் இருப்பாங்கன்னு யாரு கண்டா. அதனால் இருக்கிற வரை அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. பண்ணி காட்டணும் நண்பர்களே. வேறு நம்ம நெத்திக்கும் நல்லா அவனை பார்த்துக்குறோம். குட்டி பாப்பா நல்லா இருக்காங்க. பாப்பா இங்கே தான் இருக்காங்க, நம்ம வீட்டில் தான். ஒரு மாதம் கரெக்டாக முடிஞ்சு ஒரு நாளோ 2 நாளோ ஆகுது. இடையில புண்ணியாதானத்துக்கு மாமா வந்துட்டு போனாங்க. அப்பா வந்து கொல்லைக்கு போயிருக்காங்க. கடலை போட்டிருந்தோம் இல்லையா, கடலைக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. அம்மா வந்து குட்டி பாப்பாவை குளிப்பாட்டி பவுடர் உடனே வெளில அடிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. சப்போஸ் நான் வீடியோ எடுக்கிறனாலும் அவங்க என்னமோ பேசிகிட்டு இருக்கான் உள்ள அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. இதான் மக்களே, இனிமேல் வருகிற காலமெல்லாம் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். இதை வந்து சும்மா வாயால் சொல்ல, மனசில் பட்டு சொல்கிறேன். இவ்வளோ வயசாகிடுச்சு, சில பேருக்கெல்லாம் அம்மா அப்பாவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே. அதை நினச்சி ஏங்குறாங்க. நம்ம இருக்கிறப்பே அவங்களுக்கு முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணும். இருக்கிறப்ப பார்க்காம விட்டுட்டு எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. இனிமேல் வந்து அந்த மாதிரி நான் அசால்ட்டாக இருக்க மாட்டேன், கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே மாறப்போகுதுன்னு நம்புங்க. நாங்கள் ஏன்டா நம்பணும், நீ பண்ணாமல் போ அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் நல்லா நடக்குங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாம். நிறைய ஏதோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கம்மியாக தான் பேசியிருக்கேன் போல். வீடெல்லாம் மாற்றணும், நிறைய இருக்குது, பார்ப்போம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த 4-5 பாயிண்ட் தான். அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும், அவ்வளோதான். இனிமேல் வீடியோ ஃபுல்லாக ஹாப்பியான வீடியோவாக தான் வரும். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.